இப்போ மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வந்துடலாம் இல்லையா? மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துருக்கீங்க. இத்தனை ஆண்டுகளா மக்கள் படுற துயரங்கள் முக்கியமான பிரச்சனைன்னு எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்க வென்று வந்தா அதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான பணிகளை இந்த திராவிட அரசியல் ரொம்ப குறுக்கி கொண்டு வந்துருச்சு. ரொம்ப குறுக்கி கொண்டு வந்துருச்சு. ஒரு பேருந்து நிலையம் கட்டுறது, மருத்துவமனை கட்டுறது, அதுக்கான கருவிகளை வாங்கி கொடுக்கறது, சாலை போடுறது, பாலம் கட்டுறது, இது செஞ்சிட்டாலே அவர் பெரிய சாதனையாளர், அவர் பெருசாக பண்ணிட்டாரு, அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப குறுக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதற்கான பரிந்துரையை கொடுப்பது உள்ளாட்சி பதவியில் உள்ளவங்களோட வேலை. அதற்கான துறை அமைச்சரை சந்தித்து, துறை செயலாளரை சந்தித்து அதை வாங்கி கொடுக்கறது சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. அது உண்மைதான். ஆனால் முதன்மையாக இது உள்ளாட்சி தலைவரோட வேலை. இவங்க வேலை போய் அந்த துறை அமைச்சரை பார்த்து கேட்டு அதை ஒதுக்கீடு செய்கிறது தான் இவங்களுடைய வேலை. இது மிக மிக முக்கியமான முதன்மையான பணி சட்டமன்றம், சட்டங்களை ஏற்றுகின்ற மன்றம். அதுதான் அதுக்கு பொருள். இப்போ எதுக்கு சட்டம் ஏற்றணும்? இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மருத்துவம், வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, தொழிலாளர்களுக்கான ஊதியம், இது தொடர்பான சட்டங்களை ஆளும் கட்சி ஏற்றும் பொழுது அதில் வாக்களிப்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. ஏன்னா பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தாதான் அந்த சட்ட முன்வடிவு நிறைவேறும். அதுதான் முதன்மையான பணி. ரெண்டாவது, நிதி ஒதுக்கீடு, அதாவது வரவு செலவு திட்டம்னு சொல்கிறோம்ல, அதை நிறைவேற்றுறது ஒரு சட்டமன்றத்தோட வேலை. அதன் மீது விவாதம் நடத்தி வாக்களிப்பது சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. மூன்றாவது தான் தன்னுடைய தொகுதிக்கான தேவைகளை அந்த உள்ளாட்சி தலைவர்கள் சொல்கிறத துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் கொண்டு போய் அதை நிறைவேற்றி கொடுப்பது. நான்காவது, ஒரு மாநிலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதன் அடிப்படையில் அங்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றது, கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்புறது. இதுதான் 4 பணிகள். இதில் முதல் 2ஐயும் விட்டாங்க. அதனால் எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நான் நிற்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி சட்டசபையில் பெரும்பான்மை பெற்றால்தான் தமிழ்நாட்டுக்கான சட்டங்களை இயற்ற முடியும். அதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டும். இதுதான் முதன்மையானது. ரெண்டாவது, இந்த தொகுதிக்கான தேவைகளை இந்த தொகுதியின் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் கொடுக்கின்ற பரிந்துரைகளை நான் எடுத்துகிட்டு போய் அதற்கான துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். அதனால் மீண்டும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அதற்கு நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மை பெற வேண்டும். அந்த பெரும்பான்மை தொகுதிகளில் ஒன்றாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு முதல்வர் அப்படின்றது அந்த காலத்தில் மன்னர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மன்னர் மாதிரி தான். அன்னைக்கு மன்னர் வாரிசு அடிப்படையிலையோ இல்லை போரிட்டு தன்னுடைய திறமையை நிறைவேற்றவோ மன்னர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி முதல்வர் ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருடைய வேலை வெறும் கட்டடம் கட்டுறது கிடையாது, தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பது. இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு நீர் முற்றுகையில் இருக்குது. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு எல்லாத்துலேயும் நமக்கு தண்ணி வராமல் பண்ணுறாங்க. இந்த நிலத்தடி நீரை தொழில் வளர்ச்சி என்று சொல்லி தொழிற்சாலைகள் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றன. ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 1.5 லட்சம் கோடி செலவு பண்ணி நீர்வள திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. கர்நாடகாவில் 6000 ஏரிகளை அகலப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீர் வர வேண்டிய நீரை ஏரிக்கு கொண்டு போகிறாங்க. நீரேற்றும் மோட்டார்களை வச்சு கொண்டு போகிறாங்க. அப்படியே தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பாருங்க, ஒரு ஏரியை கூட தூர்வாடுறது கிடையாது. ஆறுகளை முறையாக தூர்வாடுறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் செடி வளர்ந்து கிடக்கு, மணல் மேடாக இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் 2 பேருமே ஒன்றுமே செய்யலை, இருக்கிற மணலையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போ அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றால், நம்முடைய நீர் உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால், டாஸ்மாகை ஒழிக்க வேண்டுமென்றால், போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், லட்சக்கணக்கில் குடியேறுகின்ற வடநாட்டு தொழிலாளர்கள் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அரசியலையே தீர்மானிக்கிற நிலைமையில் அவங்க இன்னைக்கு வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சி என்று சொல்லி வேளாண்மையின் மூலம் கிடைக்கக்கூடிய 1000 பேருக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பறித்து 100 பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அளிக்கின்ற, நம்முடைய நிலத்தடி நீரை கொள்ளையடிக்கின்ற, நம்முடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்ற தொழிற்சாலை அமைப்பதற்காக 2 திராவிட கட்சிகளும் எல்லா நாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டு முதலீடு கொண்டு வருகிறேன் என்று இந்த நாட்டின் மண் வளத்தை அழித்து கொண்டிருக்கிறார்களே, அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால்
அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றால், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி காவிரியில் அவங்க நீர் கொடுக்க மாட்டேன்றாங்க. நெய்வேலி மின்சாரம் இங்கேருந்து அங்கே போகுது. நாம் தமிழர் கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தால் நெய்வேலி மின்சாரத்தை நாங்கள் நம்முடைய காவல்துறையை தடுத்து நிறுத்துவோம். அப்போ தான் மத்திய அரசு பஞ்சாயத்துக்கு வரும், இல்லைன்னா வரமாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ சட்ட போராட்டம் நடத்திட்டோம். 350க்கு மேற்பட்ட டிஎம்சி வந்தது, இன்றைக்கி 177.25 வந்து நிற்கிது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய மண் உரிமை, நீர் உரிமை, பொருளாதார அதிகாரம், நம்முடைய கல்வி உரிமை, ஏன்னா இந்த கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியில். அந்த பொதுப்பட்டியலுக்கு போனதுனால தான் இன்றைக்கி நீட்டு நம்ம விலக்கு பெற முடியல. இதே திராவிட கட்சிகள் மத்தியில், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 15 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க நிபந்தனை போட்டிருக்கலாமே, நீங்கள் மாநில பட்டியலில் கொண்டு வந்தால் தான் நாங்கள் அமைச்சரவையில் இருப்போம், இல்லாட்டினா அவங்க ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று சொல்லி இருந்தால் இந்த காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா திருப்பி கொண்டு வந்திருக்காதா? அதை கேட்டாங்களா இவங்க? இவங்க வாங்கின மந்திரி பதவியை பூரா வருமானம் ஈட்டக்கூடியது. ஈழப் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் வெளியுறவுத்துறை வாங்கியிருக்கலாமே. காவிரி பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீர்வளத்துறை வாங்கியிருக்கலாமா? வாங்கலையே. கப்பல் போக்குவரத்து, அலைக்கற்றை, இப்படி தானே வாங்கினாங்க. அதனால் இதெல்லாம் நம்முடைய இழந்த உரிமைகளை காப்பாற்ற வேண்டுமானால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, வரி வசூலிக்கும் உரிமை, ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போயிட்டு அவங்க எடுத்துட்டு நமக்கு கொடுத்தது தான். இப்படி வரி வசூலிக்கிற உரிமை, பொருளாதாரம், எல்லாமே, இதையெல்லாம் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை, நம்முடைய மொழி உரிமை, இந்தி திணிக்கப்படுது. புதிய கல்விக் கொள்கையில் 6ஆம் வகுப்பிலிருந்து சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை இவங்க தடுத்து நிறுத்துவாங்களா? இவங்க நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இந்தி திணிப்பு, எல்லா மத்திய அரசு அலுவலகத்திலையும் வடநாட்டுக்காரர்கள் தான் வேலை வாய்ப்பு. நீ இந்தி திணிப்பை தானே எதிர்ப்ப, இந்திக்காரர்களை திணிச்சா நீ எப்படி எதிர்ப்ப அப்படின்னு சொல்லி இந்திக்காரர்களை அனைத்து மத்திய அரசு நிறுவனங்களிலும் 95-98 விழுக்காடு அவங்க தான் வர்றாங்க. ஏன்னா முன்னாடி பகுதி வாரியாக மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வேலை பெறுவதற்கான தேர்வுகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்தியா பூரா ஒரே தேர்வு அப்படின்றாங்க. அதில் அவங்க பல்வேறு தவறான நடைமுறைகளை கடைப்பிடித்து இப்போ கேள்வித்தாளை வெளியில் விடுறது, பல்வேறு மோசடிகளின் மூலம் வடநாட்டுக்காரங்க இங்கே வேலைக்கு வந்துட்டுருக்குறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா வடநாட்டு தொழிலாளர்கள் இங்கே மிக எண்ணிக்கையில் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சிறு எண்ணிக்கையில் வரலாம், நாளைக்கு மிக எண்ணிக்கையில் வந்தால் நம்முடைய அரசியலை அவங்க தீர்மானிப்பாங்க. இப்படியான பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமானால் பெரும்பான்மையான தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும். அப்போ அதில் ஒரு தொகுதியாக மன்னார்குடி இருக்கணும். முதன்மையான அதுக்கு தான் வாக்கு கேட்குறேன். ஏனென்றால் இந்த மன்னார்குடி பகுதியின் மக்கள் குறுகிய எண்ணம் படைத்தவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலன்களை விரும்புபவர்கள். ஏன்னா விடுதலை போராட்டம் நடந்த பொழுது மிகப்பெரிய எழுச்சி இங்கே ஏற்பட்டது. அன்றைக்கு மன்னார்குடி நகரசபை கட்டிடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த மக்கள் நாளைக்கு தீ வைத்து கொளுத்தணும். அன்னைக்கு தண்டத்தொகை போட்டான் வெள்ளைக்காரன், அதுக்கெல்லாம் அவங்க பயப்படல. மன்னார்குடி நலனை மட்டும்தான் பார்க்கணும் இருந்தால் வெள்ளைக்காரனே வச்சிருந்துருக்கலாம். இப்படி தீவிர நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது மிக எழுச்சியாக நடந்தது. இங்கே தலைமை அஞ்சல் நிலையம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதே மாதிரி தொடர்வண்டி நிலையத்தில் அதெல்லாம் கருப்பு மைப்பூசி அழிச்சிட்டாங்க. கடுமையான போராட்டங்க. அன்றைக்கு இந்த மன்னார்குடி மக்கள் அவங்களுடைய சொந்த நலனை மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனை பார்த்தாங்க, மொழியை காப்பாற்ற நினைச்சாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் அவங்க இப்போ எனக்கு பேருந்து நிலையம் வந்தால் போதும், பாலம் கட்டினா போதும், எனக்கு பாதாள சாக்கடை வந்தால் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலன்களை அவர்கள் முன்னிறுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் மன்னார்குடி தொகுதியின் வாக்காளர்கள் நம்முடைய நீர் உரிமையை காக்க, மண் உரிமையை காக்க, மொழி உரிமையை காக்க, நம்முடைய மானத்தை காக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள். வாக்களிக்க வேண்டும் நான் கேட்குறேன், உறுதியாக வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் முதல். அதற்கு பிறகுதான் நம்முடைய மன்னார்குடி தொகுதிக்கான பிரச்சனைகள், அதை தீர்ப்பது, அதுவும் சட்டமன்ற கடமைதான். ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பது. அதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும்.
செந்தமிழன் சீமான் இதற்காக 1 கோடி கனவுகளை அவர் வைத்திருக்கிறார். நான் 1 கோடி கனவு வைத்திருக்கிறேன். ஒரு புதியதொரு தமிழ் தேசத்தை படைப்பேன். 50,000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த தமிழினம் இழந்த பெருமையை மீண்டும் பெற வேண்டும். அதற்குத்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், முதல்வராக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் முதல்வராக வேண்டும், நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு எனக்கு இந்த மன்னார்குடி தொகுதி வாக்காளர்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும். உள்ளூர் மக்களுக்காக, உள்ளூருக்காக செய்வதற்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது என்னன்னா, மன்னார்குடியில், இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வசிப்போரில், வாழ்வோரில் பெரும் பகுதியினர் உழவர்கள். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன். ஏன்னா வேளாண்மைக்கு மிக மிக முக்கியமானது நீர் ஆதாரம். நீர் ஆதாரம் மிக மிக முக்கியமானது. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், காவிரி பிரச்சனையை தீர்த்து, ஏன்னா இப்போதைக்கு மழை பெஞ்சு அணை நிரம்பினா தான் தண்ணி விடுறாங்க. காவிரி நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பின்படியோ, அவ்வப்போது கூடுகின்ற காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்கின்றபடியோ அவன் தண்ணி கொடுக்கறதே கிடையாது. இல்லைன்னா எனக்கே தண்ணி இல்லைன்றான். அணை நிரம்பினா தான் கொடுக்குறான். அணை நிரம்புதோ நிரம்பலையோ நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மாதம் எங்களுக்கு வர வேண்டியது கொடுக்கணும். அதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அழுத்தம் கொடுத்து நிச்சயமாக நாங்கள் அந்த தண்ணியை கொண்டு வருவோம். அவன் தண்ணி விட்டாலும் இங்க 2 திராவிட கட்சியுமே அந்த பருவமழை பெய்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னாகவே ஆறுகளை சீரமைக்கணும், அதில் உள்ள செடி கொடிகளை அகற்றணும். செய்யறதில்ல. அதை கான்ட்ராக்ட் விட்டு அவன் கட்சிக்காரவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் விடுறாங்க. அது கடைசி அவசரமாக 15 நாள் 1 மாதத்தில் பண்ணுறது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்த ஆறுகளை சீரமைத்து தண்ணீர் வாய்க்கால்களுக்கு வரும்படி செய்வோம். அதே மாதிரி பல கிராமங்களில் வாய்க்கால்களும் சரியான காலத்தில் அது சீரமைக்கப்படுறது இல்லை. அதையும் சட்டமன்ற உறுப்பினராக நான் அதை செய்வேன். நிறைய ஏரிகள் இருக்குது, அந்த ஏரிகள்லாம் சீரமைக்கப்படாமலே இருக்குது. குறிப்பாக திருமக்கோட்டை பகுதியில் உள்ள திருமேனி ஏரி, அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளும் சீரமைக்கப்பட்டு அவை முழுமையாக நிரப்பப்பட்டு அந்த கிராமங்களில் வயல்களுக்கு தண்ணீர் போவதற்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்குமான ஏற்பாடுகளை, அதற்கான நடவடிக்கைகளை உறுதியாக நான் எடுப்பேன். அடுத்தது, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் இப்போதைக்கு இயற்கை வேளாண்மை நிறைய பேர் இங்கே செய்கிறாங்க. இப்போ நானே எங்கள் வீட்டுக்கு இயற்கை வேளாண்மையில் விளைந்த அரிசி தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அவங்க இப்போ அதற்கான இடுபொருட்கள் தனியார் நிறுவனத்தில் தான் வாங்குறாங்க. அதுக்கு அதிகம் செலவாகுது. அவங்களே இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்களை, இப்போ மண்புழு உரம், பஞ்சகாவியம், இது மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களே சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுக்கான மானியத்தை அரசு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். அப்புறம் இப்போ எல்லாமே இயந்திரமயமாயிடுச்சு. டிராக்டர்கள் எல்லாமே அவங்க வாடகைக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதற்கு மிக அதிக வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த வாடகையில் ஒரு பகுதியை அவர்கள் வங்கி கணக்கில் அரசே போடுமாறு அதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். இதன் மூலம் அவங்களுக்கு சரியான நீர் வளத்தை கொடுத்து உற்பத்தி செலவை குறைக்கணும். அதே மாதிரி அவங்க பாடுபட்டு உழைத்து ஈட்டிய அந்த அறுவடை நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் போடும் பொழுது ஒரு மூட்டைக்கு 40 கிலோ எடை கொண்ட மூட்டைக்கு 35-40 ரூபாய் அவங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் நடவடிக்கைகள் மேற்கொள்வேன். இப்போதைக்கு நெல் மட்டும்தான் அரசு கொள்முதல் பண்ணுது. மேலும் இந்த பகுதியில் விளையக்கூடிய நிலக்கடலை, உளுந்து, அதையும் அரசே கொள்முதல் செய்து உழவர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நான் இங்கே சொல்கிறேன், நெல்லுக்கான ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொடுக்குறாங்க. அதை போன்ற ஒரு நியாயமான விலை கிடைப்பதற்கான முடிவுகளை நாம் தமிழர் அரசு உறுதியாக எடுக்கும். இது வேளாண்மையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கல்வி. ஏன்னா ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது கல்வியும் மருத்துவமும் தான். ஏன்னா கல்வி தான் ஒரு சமூகத்தை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா கல்வி
அதன் மூலம் இந்த மாணவர்கள் பெறுகின்ற அந்த திறன், அந்த திறனின் மூலம் அவர்கள் பெறுகின்ற வேலை, அந்த வேலையின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்த தமிழ்நாட்டின் வருவாயை உயர்த்த முடியும். இன்னைக்கு ஏழை நடுத்தர மக்கள் கடந்த காலங்களில் அரசு பள்ளிகளில் தான் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி அரசு பள்ளிகளின் தரத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதில் போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இல்லை, நல்ல கட்டடங்கள் இல்லை, அவர்களுக்கு சரியான உபகரணங்கள் இல்லை. இப்போ கணினி, அறிவியல் ஆய்வகத்துக்கு தேவையான அந்த உபகரணங்கள், இது எல்லாமே, அப்புறம் போதுமான ஆசிரியர்கள், இதெல்லாம் இல்லாததுனால இன்றைக்கு ஒரு மாதம் 10,000 15,000 சம்பாதிக்கிற அன்றாட தொழிலாளர்கள் அவங்களாம் தங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டியிருக்கு. பக்கத்து வீட்டு பிள்ளைய கொண்டு படிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் பிள்ளைய படிக்க வைக்கலன்னா அப்போ அதுக்கு அவருடைய வருவாயில் பெரும் தொகையை, ஏன்னா தனியார் பள்ளிகள்லாம் 20,000 30,000 அப்படின்னு கல்வி கட்டணம் வாங்குறாங்க. அது கொடுக்க முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்தணும். அதற்கான நடவடிக்கைகளில் நான் ஈடுபடுவேன். அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு சட்டமன்றத்தில் கேள்விகள் எழுப்பி, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது துறை சார்ந்த அமைச்சரிடம் சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை, ஏன்னா இது பிரச்சனை என்னென்னா, விடுதலைக்கு பிறகு அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு, மாநிலத்தில் திமுக அதிமுக இருந்தாலும் சரி, கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஒதுக்குகின்ற நிதி அந்த விழுக்காடு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க, குறைஞ்சிட்டே வருது. அதில் கவனம் செலுத்துறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிறது. இப்போ கல்விக்கு மருத்துவத்துக்கும் செலவு பண்ணாமல் மீதிக்கு நீ செலவு பண்ணி என்ன பயன்? தனியார் இதில் எவ்வளோ பேர் குழந்தைங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும்? எவ்வளோ பேர் தனியார் மருத்துவத்தை நாட முடியும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கு மருத்துவத்துக்குமான நிதி ஒதுக்கீட்டை வரவு செலுத்தலில் நாங்கள் உறுதியாக அதிகப்படுத்துவோம். இந்த கல்வி தரத்தை உயர்த்துவோம். நாங்கள் தனியார் பள்ளிகளை மூட சொல்ல மாட்டோம், தானாகவே அவங்க மூடுவாங்க. செந்தமிழன் சீமான் பொதுக்கூட்டங்களில் இதை சொல்லியிருக்கிறாரு. அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்தும் போது தானாக அங்கே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இன்றைக்கு எப்படி அரசு பள்ளிகளில் எண்ணிக்கை குறைந்து விட்டது, மாணவர் எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று அரசு பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு மூடிக்கொண்டிருக்கிறதோ, அப்படியே தனியார் பள்ளிக்கு நடக்கும். யாரும் அங்கே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அரசு பள்ளியை நல்லா இருக்கே, அங்கே கொண்டு போய் சேர்ப்போம், ஏன் தானாக மூடுவாங்க. அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் கல்வியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மருத்துவம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கட்டடம் இருக்குது. இப்போ கூட ஒரு 5 மாடி கட்டடம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் கருவிகள்லாம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதற்கு போதுமான மருத்துவர்கள் இல்லை. நீங்கள் அவசர நோயாளி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள்லாம் பரிதாபமாக இருக்கும். அது போர்க்களம் மாதிரி இருக்கும். கிட்டுக்கிட்டுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க நோயாளிகள். அடிபட்டு விபத்துக்கு உள்ளாகி ஒருத்தர் வருவார், வலிப்பு நோயோட ஒருத்தர் வருவார், ரத்த வாந்தி எடுத்து ஒருத்தர் வருவார், பக்கவாத்தோட ஒருத்தர் வருவார். இப்போ இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர் எண்ணிக்கை வச்சு அவங்கள சமாளிக்கவும் முடியாதுங்க. ரொம்ப சிரமம். மிக மிக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க மருத்துவர்கள். ஏன்னா ஒரு மருத்துவராக எனக்கு அது தெரியும். ஏன்னா பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்க மருத்துவர்கள் வேலை பார்க்குறல, அப்படிலாம் கிடையாதுங்க. மருத்துவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், செவிலியர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு பதிவு வந்தது என்னென்னா, ஒரு நோயாளிக்கு அந்த குளுக்கோஸ் ஏற்றுறாங்கல்ல, அது வந்து துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க அதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வந்தது இல்லையா? பிழை வந்து செவிலியர் மேலே கிடையாது. ஏன்னா ஒரு செவிலியர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கிட்டத்தட்ட 40-50 நோயாளிகளை அவங்க பார்க்கணும். 2 வார்டு பார்க்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எழுத்து வேலை அவ்வளோ. அவங்களுக்கு எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க, எவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்க, அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் எழுதணுங்க. எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேசையில் உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க. அப்போ நோயாளியை பார்க்க அவங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்குது? அப்போ துப்புரவு பணியாளர் தான் போய் பார்ப்பாங்க. நீங்கள் செவிலியர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் அவங்க மேலே குறைச்சா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, அவங்கள எங்கேயா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினரானால் இந்த மருத்துவமனைக்கு போதுமான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிப்பதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். ஆனால் இங்கே மட்டும் தனியாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசின் கொள்கை மாறணும். அங்கே தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிது. நாங்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி, தலைகீழ் மாற்றம். அப்படியே மாற்றுவோம். மத்திய அரசோட பொருளாதார குழு எது வேணாலும் இருக்கட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, காலி ஆகிற இடத்த நிரப்பதை தனியாற்ற கொடுத்துரு. துப்புரவு பணி பூரா இப்போ தனியாற்ற கொடுத்துட்டாங்க. நாளைக்கு செவிலியரையும் தனியாற்ற கொடுப்பாங்க. அப்போ அவங்க எப்படி ஒழுங்காக பணியாற்ற முடியும்?
தனியார் மயத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமாவது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரப்படுத்த சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இதே தேர்தலுக்கு முன்னாடி திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தது? அவங்களெல்லாம் நிரந்தரமாக்குன்னு சொன்னது இல்லை. இப்போ ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? ஆக மருத்துவத்தை பொறுத்தவரை போதுமான பணியாளர்களை நியமிப்பதற்கு நான் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். இது ஒன்று. அடுத்தது, இதய மருத்துவத்திற்காக சிறப்பு பிரிவு நிச்சயமாக நான் தொடங்கி அதில் போதுமான இதய மருத்துவர்களை நியமிப்பேன். என்ன மாரடைப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒன்று, பெரிய இரத்த குழாய் அடைப்பட்டவர்கள். அவங்க தான் உயிரிழப்புக்கான வாய்ப்பு அதிகம். அதான் 100 பேருக்கு மாரடைப்பு வருதுன்னா 10 பேர் முதல் நாள் இறந்து போயிடுவாங்க. அவங்கள தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு இங்கேருந்து கொண்டு போகணும். போகிற வழியில் இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு சிறப்பு ஆம்புலன்ஸுகள், அதாவது போகிற வழியில் இருந்தேன்னா கூட அந்த எலக்ட்ரிக் ஷாக் என்று கொடுக்கக்கூடிய கருவியோடு பயிற்சி பெற்ற செவிலியரோடு அனுப்புகிற அளவுக்கு ஆம்புலன்ஸ் வசதி நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பேன். இதய மருத்துவர் போதுமான இங்கே நியமிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். அடுத்தது, இந்த பகுதியில் பொதுமக்களுடைய மிகப்பெரிய இது என்னென்னா, நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்றது இருக்குது. ஏன்னா அது இந்த நீரில் உப்புத்தன்மை அதிகரிச்சிருச்சு. ஏன்னா இந்த எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் பல ஆண்டுகள் இங்கே செயல்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கடல் நீர் உள்ளே வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் முக்கியமாகவே நாங்கள் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தோம். ஹைட்ரோ கார்பன் எடுத்து முக்கியமான காரணம் அதுதான். அதை பொறுத்த வரைக்கும் ஐயா எடப்பாடி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து மிகப்பெரிய நல்லது இந்த மாவட்டத்துக்கு செஞ்சுருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் தான் மீத்தேன் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராடணும். ஐயா நம்மாழ்வார் தலைமையில் போராடணும். பல்வேறு அமைப்புகள், நாம் தமிழர் கட்சி அதற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்குது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் இருசக்கர ஊர்தியில் போய் துண்டறிக்கை கொடுத்து மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதனால் மக்கள் விழிப்புணர்வின் காரணமாக அதை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உப்புத்தன்மை அதிகரித்ததுனால தான் இந்த சிறுநீரக பாதிப்பு வருது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதற்கு தமிழ்நாடு அரசு, ஏன்னா நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி ஆர்வமுள்ள மாணவர்களை கொண்டு ஒரு ஆய்வு நடத்துவோம். ஆய்வு நடத்தி இதற்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதற்கு, அப்படி உப்புத்தன்மை அதிகரிச்சிருந்தால் அதை சரி செய்வதற்கான வல்லுநர்களை கொண்டு நடவடிக்கை எடுப்போம். இது நீண்டகால திட்டம். உடனடியாக இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி எத்தனை பேர் இந்த கிட்னி ஃபெயிலியர்னால், சிறுநீரக செயலிழப்புனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதற்கு போதுமான அந்த டயாலிசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கின்ற வசதி இங்கே எத்தனை மருத்துவமனையில் இருக்குது, அது போதுமா? போதலை அப்படின்னா மேலும் ஒரு பல்வேறு நிலையில் உள்ள ஒன்றிய மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகளையும் இதற்கான வசதிகளை கொண்டு வருவதற்கு நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன். இது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை குப்பைகளை அப்புறப்படுத்துவது, அதை மேலாண்மை செய்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நகரின் ஒரு பகுதியில் அதை கொட்டுறாங்க, அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க போராடி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் அங்கேயும் பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதனால் அதற்கு வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து, இல்லை மன்னார்குடி நகர பகுதிகளுக்குள்ளே இதற்கான இடம் இல்லை அப்படின்னா நகரத்திற்கு வெளியில் பொதுமக்கள் தரிசு நிலங்களில் அங்கேயும் மக்களை பாதிக்காத வகையில் ஒரு தேர்ந்தெடுத்து, ஏன்னா அதுக்கு அந்த பகுதியில் செய்யணும்னா அதுக்கு தனியாக ஒரு ஜியோ போட வேண்டியிருக்கும். அதை தமிழக அரசின் மூலம் கொண்டு இந்த குப்பைகளை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை வல்லுநர்குழு அறிக்கையை பெற்று நான் உறுதியாக செய்வேன். இது மாதிரி பொது கழிப்பிடம் கட்டிடுறாங்கங்க, பராமரிப்பே கிடையாது. ஏன்னா இவங்க கட்டுறது பூரா கமிஷனுக்கு தானே. கட்டடத்தை கட்டணும், அதில் காசு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, பராமரிப்பே கிடையாது. பாமணி ஆற்றங்கரையில் ஒரு கழிப்பிடம் கட்டி 2 மாதம்தான் ஆச்சு. அன்றைக்கி நாங்கள் போயிருந்தேன், எந்த பராமரிப்பும் இல்லை, தண்ணி அப்படியே ஓடி கிடக்குது. நிறைய பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் பொது கழிப்பிடங்கள் கட்டுவதற்கும் அதை பராமரிக்கிற வகையில் நான் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். இதுதான் பொது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் இதற்கு மேல் என்னென்ன கோரிக்கைகளை பொதுமக்கள் எழுப்புகிறார்களோ, உள்ளாட்சி தலைவர்கள் எழுப்புகிறார்களோ, அதுக்கெல்லாம் நான் அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம், துறை செயலாளரிடம் வாதிட்டு உறுதியாக அதையெல்லாம் நான் பெற்றுத்தருவேன்.
நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போ அரசியலோ எங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான தொழில் கிடையாது. எங்களுக்கு அரசியல் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான தொழில் கிடையாது. பொருள் ஈட்டுவதற்கு, என்னுடைய குடும்ப செலவை நான் சமாளிப்பதற்கு எனக்கு மருத்துவ பணி தான் எனக்கு. அதனால் அதை நான் தொடர்ந்து செய்வேன், இதையும் பார்த்துக்கொள்வேன். எப்படி அப்படின்னா, என்கிட்ட இந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் வந்து இந்த அலுவலகத்தில் எனக்கு ஒரு வேலை நடக்கணும், செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க, கையூட்டு கேட்குறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அலுவலகத்திற்கு சென்று நான் முறையிட்டு கையூட்டு இல்லாமல் செய்து கொடுப்பேன். ஏனென்றால் இன்றைக்கே நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை அதிகாரம் இல்லாமலே பல்வேறு அரசியல் நடக்கக்கூடிய கையூட்டு பெறாமலே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, லட்சக்கணக்கான செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதிகாரத்திற்கு வந்தால் நான் சட்டமன்ற உறுப்பினர்கிற வகையிலே இந்த பகுதியிலே கையூட்டு கொடுக்காமலே அரசு அலுவலகங்களில் வேலைகள் நடப்பதற்கான முயற்சி. அதுக்கு நான் காலை நேரத்தை ஒதுக்குவேன். ஏன்னா காலையில் தான் அரசு அலுவலகம் இருக்குது. காலையில் 1 மணி வரை பொதுமக்களுக்கான இந்த பணிகளை நான் செய்து கொடுப்பேன். 2 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நான் நோயாளிகளை பார்ப்பேன். உறுதியாக அதை நான் செய்வேன். 2யுமே என்னால் செய்ய முடியும். இந்த உறுதியை நான் இந்த தொகுதியின் உறவுகளுக்கு, வாக்காளர்களுக்கு நான் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து தேர்தல் களத்துக்கு, இது வந்து தேர்தல் நீங்கள் தான் இப்போ தான் முதல்ல சந்திக்கிறீங்க. தேர்தல் காலத்துக்கு போயிருக்கீங்க 2024. அப்படி இருக்கிறப்ப இந்த 2026 தேர்தலில் உங்களுக்கு எது மிகப்பெரிய சவாலாக இருக்குது? ஏன்னா முறையாக வேட்பாளராக நிற்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு எது இந்த 26 சவாலாக நீங்கள் பார்க்குறீங்க? மிகப்பெரிய சவால்னு பார்த்தோன்னா, இந்த பெரிய கட்சிகள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதுதான் மிகப்பெரிய சவால். இப்போ நாங்கள் 8 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணியை தொடங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் முறையாக ஆண்டு முழுவதும் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற விரும்பும் மாணவர்கள். ஆனால் ஒரு சிலர் பிட் அடித்து பாஸ் பண்ணுற மாணவன் மாதிரி கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அதற்கு பொதுமக்கள் இடம் கொடுக்கறது, அதுதான் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நெருக்கடி முற்றி இருக்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக அதுக்கெல்லாம் இந்த தொகுதி வாக்காளர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய அடுத்த தலைமுறையின் நலன்களை கருதி நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுதான் சவால். இருந்தாலும் அந்த சவாலை சமாளிப்பதற்கு பொதுமக்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இந்த காணொலி மூலமாக நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா? நான் முன்னாடியே சொன்னது தான், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மண் உரிமையை, நீர் உரிமையை, மொழி உரிமையை, பண்பாட்டு உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு ஏன் மக்கள் வாக்களித்தாங்கன்னா, மாற்று இல்லை. 5 ஆண்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இவங்க சரியில்லையா, இவங்களுக்கு போடியா அப்படி இவங்களுக்கு போடுறது, மாற்று இல்லாததுனால தான். மற்ற சிறு சிறு கட்சிகளும் என்ன பண்ணாங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறது. அப்போ அவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்பொழுது ஒரு 3வது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா சென்ற தேர்தலில் 37 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்குது. அதனால் இனிமேல் இந்த வாக்காளர்கள் கவலைப்பட வேண்டாம். இவங்களை விட்டாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் 3வது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா 60 ஆண்டுகள் நீங்கள் 2 பேருக்கு மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்து என்னத்தை கண்டீங்க? எல்லா தமிழ்நாட்டு உரிமையும் போயிடுச்சே. மாநில சுயாட்சின்னு சொன்னாங்க, நாங்கள் தமிழர் உரிமையை காப்பாற்றணும்னாங்க. இவங்க ஆட்சியில் தானே ஒவ்வொரு உரிமையாக போச்சு. கல்வி உரிமை போச்சு, நீர் உரிமை போச்சு. எவ்வளோங்க? என்ஐஏ, தேசிய கல்விக் கொள்கை, தேசிய மருத்துவ கவுன்சில், என்ன செஞ்சாங்க திராவிட கட்சி? தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றினாங்களா? எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாங்க. இப்போ நகையை அடகு வச்சு பணம் வாங்குற மாதிரி தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய அரசு அடகு வச்சுட்டு மந்திரி பதவிகளை பெற்று இவங்க வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டாங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. இதானே நடந்தது. அதனால் இந்த உரிமைகளை நான் மீட்டெடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். அதே மாதிரி இந்த தொகுதியின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மிக முக்கிய பிரச்சனைகள், கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம், வேளாண்மை, இந்த பகுதியில் வாழ்கின்ற இந்த மக்களின் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமானால்
நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என்கிற முறையில் எனக்கு வாக்களிக்கணும். நான் ஒரு மருத்துவனாக கடந்த 40 ஆண்டுகளாக இந்த மன்னார்குடியில் எப்படி சேவையாற்றி இருக்கிறேன் என்பது இந்த தொகுதியின் வாக்காளர்களில் பெரும்பாலோருக்கு தெரியும். நான் இந்த மருத்துவ பணியில் எப்படி 1950களிலே இந்த பகுதியின் விவசாய தொழிலாளர்களுக்காக எப்படி உண்மையும் நேர்மையுமாக என்னுடைய தந்தை பணியாற்றினாரோ, அவருடைய வழியில் ஒரு மருத்துவனாக நான் உண்மையும் நேர்மையுமாக பணியாற்றி இருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல எப்படி மருத்துவத்தில் நான் உண்மையும் நேர்மையுமாக இருந்தேனோ, அதே போல என்னுடைய பொது வாழ்க்கையிலும் நான் உண்மையும் நேர்மையுமாக இருப்பேன். இந்த தமிழ் இனத்தின் உரிமைகளை காப்பதற்காக நான் என்னுடைய உடலில் உயிர் உள்ளவரை பணியாற்றுவேன் என்கிற உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அதற்காக எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். செந்தமிழன் சீமான் அவர்களை முதல்வராக்க வேண்டும். ஸ்டாலினுக்கும், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் இணையான முதல்வர் வேட்பாளராக இன்றைக்கு களத்திலே செந்தமிழன் சீமான் நிற்கிறார். எனவே அவரை முதல்வராக்குவதுதான், நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்த்துவதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் என்று மன்னார்குடி தொகுதி வாக்காளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.